அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஐந்தில் ராகு. ஐந்தில் ராகு என்றால் புத்திரஸ்தானத்தில் ராகு இருப்பதால் பிள்ளைகளால் சிறு சிறு மன கஷ்டங்கள் உண்டாகும். பிள்ளைகள் சொன்ன பேச்சை கேட்க மாட்டார்கள். பிள்ளைகளுடைய உடல் நலனில் கவனம் தேவை. 6ஆம் இடத்தில் சனி செவ்வாய் இருப்பது யோகம். நோய் நொடிகள் அனைத்தும் மறைந்துவிடும். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக வீடு கட்டலாம், இடம் வாங்கி போடலாம். 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்து ராசியை பார்க்கிறார். அரசாங்க காரியங்கள் தாராளமாக வெற்றி பெறும். அரசியல்வாதிகளின் தொடர்பு உண்டாகும். அஷ்டமத்தில் சுக்கிரன். நகைகள் ஆடைகள் அனைத்தும் பெண்களுக்கு சேரும். குடும்பத்தில் தடைபெற்ற சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். மங்களகரமான காரியங்கள் நடக்கும். கடந்த காலங்களில் தங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு தாங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும். சம்பள உயர்வு, இடமாற்றம் தாராளமாக கிடைக்கும். மாணவ மாணவர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். சிலர் உயர் கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலங்கள் சென்று வரலாம். கலைத்துறை அன்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். பண வரவுகள் அதிகம் உண்டாகும். 6ஆம் இடத்தில் சனி செவ்வாய் இருப்பது உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சிம்மத்தில் கேது லாபஸ்தானத்தில் இருப்பதால் நண்பர்களுடன் எச்சரிக்கையாக பழகுதல் வேண்டும். தாங்கள் யாரை நம்பினீர்களோ அவரே தங்களை காலை வாரி விட்டு விடுவார். கணவன் மனைவி உறவுகளில் சில நேரங்களில் ஈகோ ப்ராப்ளம் வரும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஈகோ இருத்தல் கூடாது. உடன் பிறந்தவர்களால் பிரச்சனை வரலாம். தேவையில்லாத பகையை வளர்த்தி கொள்ள வேண்டாம். மற்றபடி குரு பகவான் சாதகம். பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். ராசியை பார்ப்பதால் பல வரவுகள் அதிகரிக்கும். தொழில் துறையில் லாபம். வியாபாரிகளுக்கு லாபம். ஷேர் மார்க்கெட், தரகு கமிஷன் ஏஜென்சி தொழிலில் உள்ளோருக்கு நல்ல லாபங்கள் பெருகும். வெளிநாடு செல்ல ஆசைப்படுபவர்கள் தாராளமாக செல்லலாம். குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய பெண்களுக்கு நல்ல விதத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். பெண்களின் உடல் நலன் மேம்படும். தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை படியுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.